ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பெயர்ச்சி பலன்கள், சனி பகவான் மார்ச் 29 அதாவது 29/3/2025 கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் மீனம் செல்கிறார். அப்போ இந்த 2.5 ஆண்டு காலம் 2025 முதல் 2027 வரை ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு வணங்கி இந்த சனிப்பெயர்ச்சி பலனை நாம் பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த சனி பெயர்ச்சி கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிறது 29/3/2025. இந்த சனி பெயர்ச்சியால் இந்த விருச்சிக ராசிக்கு சாதகமாக அல்லது பாதகமாக பார்க்கலாம் வாங்க. இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இந்த விருச்சிக லக்னத்துக்கும் விருச்சிக ராசிக்கும் 3க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 4ஆம் இடம் என்பது நல்ல சுபஸ்தானம், 3ஆம் இடம் என்பது ஒரு முக்கால் சுபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இது நாள் வரைக்கும் இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு, அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு லக்னமும் சரி 4 சனி இருந்தால் நல்லது செஞ்சிருவாருன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிங்க. அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவு வச்சுது, மானவாரியாக பொழப்பு வருதோ, அதாவது சம்பாத்தியம் வருதோ இல்லையோ செலவு ரெட்டிப்பாக வந்து நின்றுச்சு. உங்களுக்கு விழி பிதுங்க வைத்தது என்பது தான் உண்மை. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டது, மருத்துவமனைக்கு அழைத்து போனீங்க. அது மட்டுமா, உங்களுக்கே உடம்பு முடியாமல் நீங்களே மருத்துவமனைக்கு போய் செலவு செய்யக்கூடிய நிலை இருந்தது. மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். நீங்கள் சுகவாசியாக இல்லை. கடந்த 2.5 ஆண்டுகளாக நிறைய துன்பத்தை அனுபவித்தீர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, ஏன் வீடு விஷயமாக, இல்லை ஃபிசிக்கலாகவும் உடல் ரீதியாகவும் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க. கொடுக்கல் வாங்கலையும் பிரச்சனை இருந்தது. 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கால் வலி, முட்டு வலி, முதுகு வலின்னு நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இப்போ அதே சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். சூப்பருங்க. இப்போது அர்த்தாஷ்டம சனி விலைக்கு போச்சு. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு யோகமான நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னங்க, குரு இது வரைக்கும் 7 இருந்தார், சூப்பராக இருந்தார். இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறாருங்களே, எப்படிங்க யோகமாகும்? 5ல் இருந்த ராகு இப்போ 4க்கு வருகிறார். அதாவது நிறைய இந்த குரு வந்து இப்போ நம்ம வந்து சனி பயிற்சி பலனை சொல்கிறோம் 2.5 ஆண்டு காலம். ஆனால் குரு 1 வருஷம் தான். பட் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் குருவும் ராகுவும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இயங்கினால் ஒரு பாதகத்தன்மை குறையும் அல்லவா. குரு வந்து 8ல் இருந்த போதிலும் 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் 8ஆம் இடத்தில் இருப்பது சரியில்லை என்று சொன்னாலும் கூட
பார்வை பலம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இந்த சனி பகவான் இந்த 2.5 ஆண்டு காலம் 5ஆம் இடத்தில் அமர்ந்து நல்லது செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இப்போ 5ஆம் இடத்துக்கு இருக்கிறார், பூர்வீகத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், பூர்வீகத்தில் அதாவது சில நல்லதும் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்குது, கெடுதலும் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். தசாபுத்தி பிறப்பு தசாபுத்தி சரியில்லைன்னு சொன்னால் கெடுதல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 5ஆம் இடம் மேக்சிமம் அவர் நல்லது தான் செய்வார், பூர்வ புண்ணியஸ்தானம். பட்டு சிவனுடைய கடாட்சத்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லணும். அதாவது 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 5ஆம் இடமாக இருக்கிறதால நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல. பூர்வீகத்தில் ஏதாவது இடம் வாங்க, வீடு கட்ட, பூர்வீகத்தில் ஸ்திரமாக ஏதாவது நீங்கள் இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா ஸ்திரமான தொழிலை ஏற்படுத்தி செய்யக்கூடிய ஒரு நிலை. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். குலதெய்வத்தின் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவீங்க. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பிளஸ்ஸிங் 100% கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் ஸ்தான பலம் நல்லதும் செய்வார், கெடுதலும் செய்வார். இருந்தாலும் கெடுதலை காட்டிலும் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் சனி பகவான் குருச்சாரம் பெற்று தான் முதல்ல போகிறார். இப்போ குருச்சாரம் பூரட்டாதி. அப்போ குருச்சாரம் அப்படின்னா 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்றவனுடைய சாரம் பெற்றதால் இதை பொறுத்தவரையிலையும் சனி பகவான் நல்லதே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். அதுக்கப்புறம் உத்திரட்டாதி சாரம் பெறுவார். அதாவது போரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்னு 3 நட்சத்திரம் இருக்குது மீனத்தில். இவரை பொறுத்தவரையிலையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்பொழுதும் சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ரேவதி நட்சத்திரத்துலேயும் பிரச்சனைகள் பண்ணுவார். ஆனால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் குரு வீட்டில் குரு சாரம் பெற்று குருவின் கண்ட்ரோலில் தான் இவர் வேலை பார்ப்பார் ஒழி இவர் தன்னிச்சையாக தீய பலன்களை தர இயலாது, தர முடியாது. ஏன்னா குருவை மீறி இவர் செயல்பட முடியாதுங்க. ஏன்னா குரு சாரம் பெற்று குரு வீட்டில் வந்திருக்கிறார். அதுதான். இப்போ அதையும் தாண்டி இப்போ சந்திரனுக்கு 4, அதாவது சனிக்கு 4 குரு போகிறார், கேந்திரத்துக்கு போகிறார். அப்போ குருவுக்கு இப்போ வலு அதிகமாகிறது. அதனால் இவங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி பகவான் நல்லதே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கிறது. சனி பார்வை கொடியது என்று சொன்னால் 7ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். 7ஆம் வீட்டில் இது நாள் வரைக்கும் குரு இருந்தார். அப்போது கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருந்தது, நண்பர்களிடையே ஒரு அன்னோன்யம் இருந்தது, உறவினர்களும் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக சந்தோஷமாக இருந்தீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கம், கௌரவம், பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அதாவது கௌரவத்தில் எந்த குறையும் இல்லாமல் இருந்தது. சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைந்தது இந்த குரு 7 இருந்ததால். இப்போது குரு 8ஆம் இடத்துக்கு போயிட்டால் சனி அந்த 7ஆம் வீட்டை பார்க்குறதால கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வருகிறது. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நண்பர்களாலும் பிரச்சனைகள் வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளாலும் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 7ஆம் இடம் என்பது உங்களை தவிர எல்லாரும் மனைவி, நண்பர்கள், உறவினர்கள், சமூகம் இப்படி இருக்கிறதால உங்களை பொறுத்த வரலையும் சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லோரும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு வெறுப்பாக பேசுவாங்க. உங்களை பார்த்த உடனே மூஞ்சி திருப்பிப்பாங்க. நீங்கள் இன்முகம் காட்டி புன்முறுவலோடு நீங்கள் அவங்கள அனுசரித்து பேசுனீங்கன்னு சொன்னால் நிலைமை ஓரளவுக்கு சூதனமாக நீங்கள் நடந்துப்பீங்க. இல்லைன்னு சொன்னால் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 7ஆம் இடம் என்பது சண்டை சச்சரவு. அதனால் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, கணவன் மனைவியுடைய பிரச்சனை, நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு நினச்சி அவங்க கெடுதல் பண்ணுவாங்க, அதனால் பிரச்சனை வரும்.
உறவினர்களால் பிரச்சனை, இப்படி பல நிலைகளில் வந்து சனி பகவான் இந்த 7ஆம் வீட்டை பார்க்குறதால திருமணம், இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் இதுவரைக்கும் பேசி முடித்து நீங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி போச்சுன்னா அது கண்டினியூ ஆகும். இல்லைன்னா புதுசாக இப்போ தான் பேசணும், இன்னும் திருமணம் நிச்சயதாமலம் பண்ணலை, பொண்ணு எதுன்னு குதிர்பாடாகலை, பிள்ளை எதுன்னு இதுவாகலை அப்படின்னு ஒரு நிலை இருந்தால் கண்டிப்பாக திருமணம் கூட தள்ளி போகும் அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. ஏற்கனவே பேசி முடிவெடுத்திருந்தால் குரு 2ஆம் வீட்டை பார்க்குறார், குடும்பத்தை அமைச்சிருவார். சில நேரங்களில் தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் திருமண ஏற்பாடு கண்டிப்பாக நடக்கும். மற்றபடி இந்த சனி பகவான் பாருங்கள், உங்களுக்கு 11ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல். இப்போ அந்த இடத்த 11ஆம் வீட்டை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக எதையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதிக்க முடியாது. வருமானம் இப்போ 10ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் தான் 11ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடம் நெகட்டிவாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. வருமானம் 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் அடி வாங்குதுன்னு சொன்னால் அப்போ லாபத்தை பெருசாக எதிர்பார்க்க முடியாது இந்த நிலையில் இருக்கும் அன்பர்கள் அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. இப்போ இது 2.5 வருஷ பலன். இது சனி பகவான் குரு ஓராண்டு இப்போ வந்து அவர் 8க்கு போய் மறைஞ்சாலும் குரு பார்வை கோடி நன்மை. அவர் பாருங்கள், உங்களுக்கு 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்த்து வருமான தடையின்றி வருமானம் வரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார். ஃபினான்ஷியல் ரீதியாக எந்த குறையும் இல்லை. குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழல் நிலவப் போகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை என்றாலும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும். அதே நேரத்தில் இந்த ஓராண்டு அந்த 2ஆம் வீட்டை குரு பார்ப்பதால், விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியை குரு பார்ப்பதால் என்ன நிகழும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அன்பர்கள், வழக்கறிஞர்கள், இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் அமையப் போகிறது. சிறப்பாக இருக்கும். உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கை பெறும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி இந்த குரு 12ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போது வருமானம் இருக்கும், செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. அது சுப செலவு. ஏன்னா எப்படி சுப செலவு அப்படின்னா, 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், 4இல் ராகு பகவான் இருக்கிறார். அப்போ பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க வெளிநாடோ வெளிமாநிலமோ இல்லை உள்நாட்டில் கூட உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய சூழல் இருக்கும். அப்போது பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பீங்க. எஜுகேஷன் செலவு. ஸோ இந்த ராகு கேது பயிற்சி சாதகமாக அது 1.5 வருஷம் இருக்குது இல்லைங்களா. இந்த ராகு வந்து 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். வந்தாலும் பயம் இல்லை. ஏன்னா அந்த 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அதான் சூப்பர். அப்போ 4ல் ராகு இருந்தாலும் அவர் தீய பலனை தரணும், நல்ல பலனையும் தரணும். தீய பலனையும் தரமாட்டார், நல்ல பலனை கொடுப்பார். வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, வீடு வந்து கட்டணும்னு நினைப்பீங்க. ஒரு 10-20 லட்ச ரூபா கொடுத்து இது பண்ணலான்னா அப்போ கட்டில் 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா கொண்டாந்து விட்டுரும். செலவு ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு. கேட்குற இடத்துல காசு கிடைக்கும். கடனை வாங்கி நல்லா பிரம்மாண்டமாக கட்டுவீங்க. ஏன்னா ராகு 4ல் இருந்தால் வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க பெரிய லெவலில் உங்கள் எஸ்டிமேஷனை தாண்டி பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்போ ஒரு காலி மலம் வாங்குறீங்க, ஒரு அரை கிரவுண்டு வாங்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு பார்க்குறீங்க அப்படின்னா, அது நல்ல மெயினான இடமா இருக்குது. அரை கிரவுண்டு தான் ஆனாலும் ஒரு 70 லட்சம் சொல்கிறாங்க, பரவாயில்ல வாங்கிடுவீங்க. அப்படி அந்த பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி தருவார், வாங்க வைப்பார். குரு பார்வையில் இருக்கிறதால பிள்ளைகளையும் உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்களும் அரவணைப்பாக இருப்பாங்க. இந்த சொந்த தொழில் பண்ணுறாங்க பார்த்தியா, வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகும்.
நல்ல சம்பாத்தியம் இருக்கும். இப்போ அசையா சொத்துக்கள் வச்சு லாபம் சம்பாதிக்கிறீங்க, கடகண்ணி வாடகை விட்றீங்க, இது கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது கார் இருக்குது, லாரி இருக்குது, டெம்போ ட்ராவலர் இருக்குது, இல்லை ஆட்டோ வண்டி வச்சுருக்கோம். இப்படி இதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி ரொம்ப நல்லா அருமையாக கிடைச்சி சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். சுகமாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த 4ஆம் இடம் சிறப்பாக இருப்பது, இந்த குரு பெயர்ச்சி 8ல் போய் மறைஞ்சாலும் இந்த 2ஆம் வீட்டை குரு பார்க்கறது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய தருணம். சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். நல்ல சம்பாத்தியம் இருக்குமா? இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய நிலை இருக்கும். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம். 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அப்போ சுப செலவு தான் அப்படின்னு சொல்லணும். இப்போ ராகு சொன்ன மாதிரி கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடம் வந்துடுறார். 10ல் கேது இருக்குது, ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் கேது இருக்கிறத சுருக்குவார். நீங்கள் கடகண்ணி புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போதைக்கு வேண்டாம். அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ண போகிறீங்க, கடனை உடனே வாங்கி இப்போ பண்ண வேண்டாம். ராகு இருக்கிறத சுருக்குவாருங்க, இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். அதாவது ராகு இருக்கிறத பிரம்மாண்டம் பண்ணுவார், கேது இருக்கிறத சுருக்குவார். அதாவது ராகு மல்டிப்ளை ஆகும், கேது வந்து சுருங்கக்கூடிய நிலை. அப்போ 10ல் கேது இருக்குதுன்னு சொன்னால், அப்போது உங்களுக்கு தொழிலில் கடனை உடனே வாங்கக்கூடாது. வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ண போகிறோன்னு நீங்கள் இறங்கக்கூடாது. இறங்குனீங்கன்னு சொன்னால் கையில் காசு போய் தொழில் அப்படியே தான் இருக்கும், பெருசாக ரொம்ப ஓஹோன்னு இயங்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும், கொஞ்சம் மீடியமாக போகும், ஒன்றும் இல்லாமல் தொழில் ஓரளவுக்கு நல்லபடியாக சொல்லும் அப்படின்ற ஒரு கணக்கு. மற்றபடி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட், இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சனி பெயர்ச்சி இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக சனி பெயர்ச்சி சாதகமான பெயர்ச்சி தான். ராகு கேது பேச்சியும் சாதகம். ஏன்னா குரு பார்வையில் ஒரு வருஷம் இருக்கார், 6 மாதம் குரு பார்க்க மாட்டார். இருந்தாலும் அப்போ அந்த 6 மாத காலம் கொஞ்சம் அந்த பூர்வீகத்துலேயோ இல்லை வாங்கி வச்ச சொத்து பத்துலேயோ வில்லங்கம் ஏற்படும், இல்லை வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அது பரவாயில்ல, 6 மாதம் தானே. பட் இருந்தாலும் நம்ம 2 ஆண்டு பலனை பார்க்கும் பொழுது அதாவது அர்த்தாஷ்டம சனி விலகி 5ல் சனி இருக்கிறது. புண்ணிய சனின்னு சொல்லக்கூடிய இடம். புண்ணியத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் புண்ணியமான ஒரு காலம். தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் இதுவான ஒரு நிலை. ஆனால் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள், குலதெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். இந்த விருச்சிக ராசிக்கு சனி பெயர்ச்சி சாதகமே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.